ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlogல ஒரு சந்தோஷமான விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேங்க. கம்மிங் வீக்ல நாங்க வந்து இந்தியாவுக்கு வரோம் வெக்கேஷனுக்கு. ரொம்ப சந்தோஷமாவும் எக்ஸைட்டடாகவும் இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த தடவை நான் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் மீட் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்கேன். ஏன்னா நான் ஒவ்வொரு தடவை ஊரை பத்தின வீடியோ போடுறப்ப நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி நீங்க ஊருக்கு வந்தா கண்டிப்பா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, உங்களை மீட் பண்ணணும். அதுவே நிறைய பேர் வீட்டுக்கு கூட இன்வைட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால நான் வந்து இந்த தடவை ஒரு சப்ஸ்கிரைபர் மீட் எல்லாரையும் வந்து ஒரே இடத்துல பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பட் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும், எத்தனை பேர்னால வர முடியும் அப்படின்றது எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. ஸோ அதனால உங்க டெசிஷன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா பிளேஸ் வந்து நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசனை பண்ணியிருக்கேன். பட் சப்ஸ்கிரைபர் மீட் வந்து நான் மதுரையில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். ஸோ என்னைக்கு வைக்கலாம்னு நினச்சிருக்கேன் அப்படின்னா December 8th, அதாவது சண்டே வருது. சண்டே அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால December 8th அன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் மீட் மதுரையில் வைக்க போகிறோம். பட் எந்த பிளேஸ் அப்படின்றது நம்ம எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படின்றத வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா, நீங்களும் வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல எனக்கு வந்து சொல்லுங்க. ஜஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைபர் மீட்டுன்னு அந்த வேர்ட் அடிச்சுட்டு நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா, வர முடியுமா அப்படின்றத மட்டும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதை வச்சு எத்தனை பேர் வராங்கன்றதை பார்த்துட்டு நம்ம இடத்த வந்து சூஸ் பண்ணலாம். எனக்கும் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால உங்களால வர முடியும் அப்படின்னா கட்டாயம் வாங்க, நேர்ல பார்த்து நம்ம நிறைய பேசலாம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ட்ராவலுக்கு முன்னாடி அந்த வீக் ஃபுல்லாக நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறேன் அப்படின்றதுல ஒரு பார்ட் தான் இந்த வீடியோ. ஸோ 1 வீக் தான் இருக்குது அப்படின்றனால வீட்லேயும் பெருசாக நம்ம திங்ஸும் வாங்கி ஸ்டோர் பண்ண முடியாது. அதாவது காய்கறி, மீட் இதெல்லாம் வாங்கி நம்ம எதுவுமே ஸ்டோர் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அந்த ஒரு வாரம் நம்மளுக்கு ஷாப்பிங் இருக்கும், பேக்கிங் இருக்கும், அதே மாதிரி வீட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகணுன்ற அந்த ஒரு பெரிய கடமையும் இருக்கும். ஸோ அதனால நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக தான் இந்த ஒரு 1 வீக் சாப்பிட போகிறோம். இன்னைக்கு நான் வந்து ஃப்ரிட்ஜை செக் பண்ணுறப்ப தான் பார்த்தேன், ஃப்ரீசரில் கொஞ்சம் சிக்கன் இருந்தது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணப்போ ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு நினைப்பே அந்த ஊர் ஞாபகம் வந்துட்டு ஒரு மதுரை ஸ்டைலில் சால்னா பண்ணி நம்ம சாப்பிட்லாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சால்னா நான் இன்னைக்கு பண்ணலான்னு நினச்சிருக்கேன். டைம் இருந்தது அப்படின்னா எப்பயுமே நான் வந்து வீட்டில் தான் வந்து பரோட்டா பண்ணுவேன். எதர் மைதா பரோட்டா இல்லாட்டி வீட் பரோட்டா அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ டைம் இல்லாதனால நாங்கள் வந்து ரெடிமேட் பரோட்டா வாங்கி அதை மட்டும் அப்படியே சுட்டு சாப்பிட போகிறோம். பட் சால்னா வந்து நம்ம வீட்டில் சூப்பராக மசாலா ரெடி பண்ணி அரைக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளாகவும் நீங்கள் செஞ்சிடலாம். பட் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து பரோட்டா ரெசிபி சீக்கிரமே நான் வேறு ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இன்னைக்கு சால்னா எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். சிக்கன் சால்னா பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம் வறுத்து. அதுக்கு தேவையானது எல்லாமே நான் கட் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வச்சுருக்கேன், அதே மாதிரி 2 தக்காளி வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப் வெங்காயம், அதுக்கப்புறமா பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாமே நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ இந்த மசாலா வதக்கிறதுக்கு இங்கே ஒரு பேன் நான் சூடு பண்ணுறேன். இந்த பேன் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து ஸ்டீல் பேனுங்க. இது நான் எங்கே வாங்கினேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது நான் இங்கே அயர்லாண்டில் தான் வாங்கினேன், ஆல்டி அப்படின்ற ஒரு கடையில் வாங்கினேன். ஸோ இது பார்த்திங்கன்னா லைஃப் டைம் பேன் தான், நான்ஸ்டிக் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா ஹெவியாகவும் இருக்கும். நம்ம ரோஸ்டெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம சால்னா செய்ய ஆரம்பிச்சிடலாம். மசாலா வதக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 4-5 பீஸ் கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதெல்லாமே நல்லா பொரியணுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சியும் வெள்ளைப்பூடையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2மே சம அளவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்டும் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா வதக்கிட்டு நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். அதனால் நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நறுக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அது வந்து வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து பண்ணுறனால இந்த சால்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா கெட்டியாகவும் சூப்பராக வரும். இப்போ தேங்காயும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டு அடுத்ததை வந்து கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்.
இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுங்க. அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க 2 தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து வதக்கிக்க போகிறோம். சரியாக வதக்கல அப்படின்னா குருமா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மட்டும் கொஞ்சம் இதை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக நான் வந்து இதில் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறேன். கொத்தமல்லியும் வதக்கிட்டு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து மசாலாவுக்கு தேவையானது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஆறுனதுக்கப்புறமா நான் மிக்சியில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம சட்னிக்கெலாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக மசாலாவை அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ அடுத்ததை நம்ம வந்து சிக்கன் சால்னாவை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். வேறு எதுவுமே நம்ம தாளிப்புக்கு சேர்க்க வேண்டாம், ஏன்னா எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கி அரைச்சிட்டோம். ஸோ இப்போ வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்து நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் நார்மல் சிக்கன் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா மசாலா பொடியெலாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி சிக்கனை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. ஒரு 1-2 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா வதக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் வந்து தனித்தூள் சேர்த்துக்க போகிறேன். அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து தனியாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சால்னாக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அதை வந்து வதக்க போகிறோம். இந்த மசாலாவோட பச்சை வாசலாம் போயிட்டு உங்களுக்கு நல்லா அந்த சிக்கன்லேயும் கோட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல மசாலா வந்து ஒன்று சேர்ந்துருச்சு. நல்லா பச்சை வாசமும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியாக இருக்கும். நீங்கள் இதில் வந்து எவ்வளோ உங்களுக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. ஏன்னா நம்ம தேங்காய் அதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா கெட்டியாக வரும். ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு மூடி போட்டு நல்லா அதை வேக வச்சுக்கலாம். நாட்டுக்கோழி அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் டைம் உங்களுக்கு எடுக்கும். ஸோ நார்மல் சிக்கன் அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வெந்துடும். ஸோ இது ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. நம்ம சால்னா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேர்த்தோம் இல்லையா எண்ணெய், அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு மேலே மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்தளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து பராட்டா இல்லாட்டி தோசை இது கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வெந்துருச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க. ஆறுனா கூட உங்களுக்கு இதே பதத்தில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பராக காரசாரமாக மிளகுலாம் சேர்த்து நம்ம ஒரு ஸ்டைலில் ஒரு சால்னா பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் காரம். பட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதுதான் நம்ம ஊரில் பராட்டா கடையிலலாம் வாங்குவோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ சால்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் அடுத்ததாக வந்து நான் சொன்ன மாதிரி ரெடிமேட் பராட்டா போட்டுட்ருக்கேன். இது வந்து ஃப்ரோசன் பராட்டா. ஸோ எமர்ஜென்சிக்கு வேறு வழி இல்லை, அதனால இந்த பராட்டா போட்டுட்ருக்கேன். இது வந்து குவிக்காக ரெடி ஆயிடும் நம்மளுக்கு. ஏன்னா ஆல்ரெடி பாதி குக்கான பராட்டா தான் இது. ஸோ இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா அந்த சூட்டோடு அதை தட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா தான், அதாவது அந்த லேயர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா தான் பராட்டா வந்து ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பராட்டா சுட்டுட்ருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சூடாக இருக்கிறப்ப இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கணுங்க. ஆறிட்டா உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால் நம்ம ஒவ்வொன்றும் சுட்டதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு லேயர் ஃபார்ம் ஆகி சாஃப்டாக இருக்கும். ஸோ வீட்டில் செய்கிற பராட்டாவாக இருந்தாலும் இதே மெத்தட் தான். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த ரெசிபி வந்து கூடிய சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப சாஃப்டாக இது மாதிரியே நம்ம வீட்லேயும் பண்ண முடியும். இப்போ நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
பரோட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. சூடாக இருக்குது, நல்லா அடித்து பிச்சு போட்டு. இந்த 3 விரலில் சாப்பிட்றது இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது. நல்லா பிச்சு சாணாவில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அப்படியே சாப்பிட்டோன்னு வைங்களேன். இப்போவே எச்சி ஊறுது, சாப்பிட்ருவோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. எல்லாம் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்ன நிலமையில இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு, இருந்தாலும் மேலே அப்படியே சாணம் லைட்டாக ட்ரையாக இருக்குல்ல, அதனால் இன்னொரு லேயர் கொஞ்சமாக அப்படியே புத்தாப்பில் அப்படி ஊற்றி இன்னும் கொஞ்சம் பரட்டிக்கிட்டோம்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நம்மளெல்லாம் தின்னுக்கிட்டவன் சும்மாவா சொல்லியிருக்காங்க, நான் டேஸ்ட் இல்லை. அப்படியே இந்த பரோட்டா சாப்பிட்றப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபீலிங் வந்துருச்சுங்க. ஆனால் இங்கேருந்து அப்படியே ஒரு ரவுண்டு நம்ம ஊருக்கு போய் இருக்கிற எல்லா கடையிலையும் சாப்பிட்டு உடம்பை தேற்றி திரும்ப இங்கே வந்துட்டு ஜிம்மில் மாங்குன்னு போயிட்டு உழைக்கணும். உடம்பு இழைக்கணும்ல, இதுக்காக நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியுமா? சோறு முக்கியமா ஜிம்மு முக்கியமா? சோறு தான் முக்கியம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ், வ்ளாக்ஸோடு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.